ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வளவளப்பே இல்லாமல் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது கூடவே பருப்பு சேர்த்துட்டேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சைட் பை சைட் பக்கத்தில் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கடாய் சூடேறினதும் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 10-15 எடுத்து தட்டி அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்துறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா மசிய வேக வச்சுருவோம். தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. சாம்பார் பொடியில் இருக்க காரமே போதும். உங்களுக்கு மிளகாய் பொடி சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெயிலேயே வதக்குறோமோ அவ்வளோ தூரம் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காய் இந்த புளி தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். நம்ம குக்கரில் வச்ச பருப்பு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா கொதிக்குது. கொதிச்சு நல்லா வெண்டைக்காய்லாம் வெந்து வந்துருச்சு.
சாம்பாரோட கலரும் கூட மாறிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளன்னு சாம்பார் கொதிக்குது. நல்லா பருப்பு, புளித்தண்ணி, வெண்டைக்காய் எல்லாம் கலந்து வெந்து வந்துருச்சு. சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து